ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மத்திய கிழக்கும் ஐரோப்பாவும் துண்டு துண்டாக சிதறும். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அடுத்தடுத்து இஸ்ரேல் வழங்கிய ஆயுதம். ஜெர்மனியிலிருந்து வெளியேறும் 5000 அமெரிக்க வீரர்கள். அப்செட்டில் ட்ரம்ப் எடுத்த அதிரடி முடிவு. இது குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் நடைபெற்று வரக்கூடிய மோதல் போக்கு தற்பொழுது சர்வதேச அளவுல பல நாடுகளிலும் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில ட்ரம்ப் ஈரான் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில அதற்கு தற்பொழுது விளக்கமும் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதில் வெற்றி பெற்றிருந்தால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலில் இருந்து இஸ்ரேல் உள்ளிட்ட வளைகுடா பிராந்தியத்தை காப்பாற்றவே ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ட்ரம்ப் விளக்கம் அளிச்சிருக்காரு. மேலும் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் நாம் அவர்களை தடுத்து நிறுத்தினோம். நாம் அவ்வாறு செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களிடம் அணு ஆயுதம் கிடைத்திருக்கும். இஸ்ரேல், மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பா ஆகியவை துண்டு துண்டாக சிதறி போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஈரானின் ராணுவ திறன் கணிசமாக குறைந்து விட்டதாகவும் ஈரானிய தலைமை பலவீனமடைந்து விட்டதாகவும் அவர் கூறியிருக்காரு. மேலும் ஈரான் உடனான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா விரும்பியபடி முன்னேறவில்லை என்றும் ட்ரம்ப் கூறியிருக்காரு. அத்துடன் ஈரான் விவகாரத்துல ஒரு முடிவு தெரியாமல் அமெரிக்கா இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. அமெரிக்கா முன்கூட்டியே வெளியேறி இன்னும் 3 ஆண்டுகள்ல இது போன்ற ஒரு பிரச்சனை மறுபடியும் ஏற்பட அனுமதிக்க போவதில்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் எரிபொருளோட விலை உயர்ந்துள்ளது உண்மையே என குறிப்பிட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப், ஆனால் இந்த மோதல் முடிவுக்கு வரும்போது ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை என்று ஆறுதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரானை அணு ஆயுதம் வைத்திருக்க அனுமதித்தால் உலகம் பெரும் ஆபத்தில் சிக்கும். எனவே அப்படி ஒரு நிலையை அனுமதிக்க முடியாது எனவும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இஸ்ரேல் தன்னுடைய சிறப்புமிக்க அயன் டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு மட்டுமல்ல, அயன் பீம் எனப்படக்கூடிய மேம்பட்ட லேசர் ஆயுதம் ஒன்றையும் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால ஐக்கிய அரபு அமீரகம் இனி ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும் என்றே கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் மேம்பட்ட லேசர் அமைப்பை நிறுவுவது இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான முக்கிய பாதுகாப்பு ஒத்துழைப்பிற்கான அடுத்த கட்ட நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. இதனால ஈரானின் பதிலடி ஐக்கிய அரபு அமீரகம் மீது உக்கிரமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லேசர் அமைப்பு என்பது இஸ்ரேலின் நம்பிக்கைக்குரிய நண்பர் என்ற வகையிலேயே அளிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் அளித்திருக்கக்கூடிய இந்த அயன் பீம் லேசர் ஆயுதமானது குறுகிய தூர ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை தாக்கி காற்றில் கரைத்துவிடும். லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவின் ஏவுகணைகளுக்கு எதிராக இந்த அயன் பீம் லேசர் ஆயுதத்தை முதல்ல இஸ்ரேல் பயன்படுத்தினாங்க. பிப்ரவரி தாக்குதலை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் மீது 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 2000 ட்ரோன்களை ஈரான் ஏவியிருக்கு. ஈரானிய தாக்குதலுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகம் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்தியதை அடுத்து ஈரானின் பெரும்பாலான ஏவுகணைகள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஐரோப்பாவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவத்தின் பலத்தை குறைக்க போவதாக ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய உறவு விரிசலை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து 5000 வீரர்களை அமெரிக்க ராணுவம் திரும்ப பெற முடிவு செய்திருக்காங்களாம். குறிப்பாக ஈரான் விவகாரத்தில் ஜெர்மனியிடமிருந்து போதுமான அளவு எங்களுக்கு ஆதரவு கிடைக்கல அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் குற்றம் சாட்டி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதோடு உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தை ஜெர்மனி கையாண்ட விதமும் அமெரிக்கா ஜெர்மனி இடையே உறவு விரிசலை ஏற்படுத்தியிருந்துச்சு. ஜெர்மனியில இருந்து திரும்பக்கூடிய ராணுவ வீரர்களின் ஒரு பகுதி அமெரிக்காவிற்கு திரும்புவார்கள் என்றும் மற்ற வீரர்கள் பிற முக்கியமான மூலோபாய இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஜெர்மனியை தொடர்ந்து ஸ்பெயின் மற்றும் இத்தாலியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க படை வீரர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சமீபத்தில் ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளிலிருந்து அமெரிக்க துருப்புகள் திரும்ப பெறப்படலாம் என்று ட்ரம்ப் சூசகமாக எச்சரிக்கை விடுத்து இருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
சமீப காலமாக அமெரிக்காவிற்கும் ஜெர்மனிக்கும் இடையே நிலவி வரக்கூடிய அரசியல் கசப்புணர்வே இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஈரான் உடனான அமெரிக்காவோட மோதல் போக்கை ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் விமர்சித்ததே ட்ரம்பின் இந்த கோபத்திற்கு வித்திட்டதாக கூறப்படுகிறது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில அமெரிக்கா அவமானப்படுத்தப்பட்டதாக ஜெர்மன் அதிபர் மெர்ஸ் கருத்து தெரிவிச்சிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாகத்தான் ட்ரம்ப் இந்த துருப்புகள் குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காரு. கடந்த 2020ஆம் ஆண்டிலும் ட்ரம்ப் இதே போன்ற ஒரு முடிவையுமே எடுத்திருந்தார். ஆனால் அப்போது அதிபராக வந்த ஜோ பைடன் அந்த உத்தரவை நிறுத்தி வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது மீண்டும் ட்ரம்ப் அதிபரான நிலையில இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்த ராணுவ குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.